Hello students, அடுத்து நம்ம evaluate yourself பார்க்க போறோம். Identify the products in the following reaction. Write their IUPAC names and mention the mechanism involved in the reaction அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு 3 ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதோட ப்ராடக்ட் என்ன, அதோட IUPAC நேம் எழுதுங்க, அப்புறம் அது எந்த மெக்கானிசத்தால் ரியாக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சைக்ளோபென்டனால் இஸ் ஹீட்டட் வித் H2SO4. சைக்ளோபென்டனால் H2SO4 கூட ஹீட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பியூட்டேன் 1 வந்து சோடியம் புரோமைட் கூட இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் H2SO4 கூட ரியாக்ட் ஆனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது நியோபென்டைல் ஆல்கஹால் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். சைக்ளோபென்டனால் H2SO4 கூட ஹீட் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைக்ளோபென்டனால் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர், அதாவது பென்சின் ரிங் மாதிரி சைக்ளிக்காக இருக்கும். பென்ட் அப்படிங்கிறதுனால 5 பாருங்க, சைக்ளோபென்டனால் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு OH இருக்கும். இதை சுற்றி இந்த எல்லா கார்னர்ஸ்லேயும் CH2 இருக்கிறது அர்த்தம். இங்கே CHOH இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து நம்ம H2SO4 கூட சேர்ந்து ஹீட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, டீஹைட்ரேஷன் நடக்கும். எப்படி டீஹைட்ரேஷன் நடக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு எலிமினேஷன் ரியாக்ஷன். இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னா, ஹீட் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஒரு OHும் இந்த OHக்கு பக்கத்தில் இருக்கிற ஒன்றா இந்த CH2வாக இருக்கலாம், இல்லை இந்த CH2வாக இருக்கலாம். இது கூட இருக்கிற ஒரு H வந்து தன்னோட பாண்டை கொடுத்துட்டு H2Oவாக வெளியில் போயிடும். அப்போ இங்கே இருக்கிற H வந்து தன்னோட பாண்டை கொடுத்துட்டு H+ஆக வெளியில் போயிடுச்சுன்னா இந்த இடத்துல டபுள் பாண்ட் வரும். ஓகேங்களா? பாருங்கள், இப்படி பாண்ட் கிடைக்கும். இதுக்கு பேர் சைக்ளோபென்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சைக்ளோபென்டனால். இதுக்கு வந்து சைக்ளோபென்டீன். இதுக்கு பேர் சைக்ளோபென்டீன். இது வந்து ஒரு செகண்டரி ஆல்கஹால். ஏன்னா CHOH இருக்கிறதுனால இது செகண்டரி ஆல்கஹால். அப்போ செகண்டரி ஆல்கஹால் எந்த எலிமினேஷன் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கும்? E1 அப்படிங்கிற எலிமினேஷன் மெக்கானிசத்தை பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா? செகண்ட் வந்து பியூட்டேன் 1 பியூட் அப்படின்னா எத்தனை கார்பன்? 4 கார்பன். அப்போ C ஃபஸ்ட் பிளேஸில் OH இருக்குது. அப்போ மீதி எல்லாத்துலேயுமே H போட்டு ஃபில் பண்ணுங்கள். CH3 CH2 CH2 CH2. இது வந்து ஒரு ப்ரைமரி ஆல்கஹால். ஏன்னா CH2OH வந்தால் ப்ரைமரி ஆல்கஹால். இதை வந்து சோடியம் புரோமைட் கூட NaOH ப்ரெசன்ஸில் நாம் ஹீட் பண்ணும்போது இது வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் என்ன? இங்கே இது ஒரு நியூக்ளியோஃபில், இது NaBr எப்படி பிரியும்? Na+ஆகவும் Br- பிரியுமா? இந்த நியூக்ளியோஃபில் இந்த OHஐ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் ஜாயின் ஆகும். ஸோ இந்த Naவும் OHும் சேர்ந்து சோடியம் ஹைட்ராக்சைடாக வெளியில் போயிடும். மீதி உள்ளதை எழுதுங்க. CH3 CH2 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 Br. இதுக்கு என்ன பேர்? இங்கே 1 2 3 4. ஸோ 4 இருக்கிறதுனால பியூட்டு. ஃபஸ்ட் பொசிஷனில் ப்ரோமோ இருக்கிறதுனால 1 ப்ரோமோ. எல்லாமே ஸ்மால் லெட்டரில் எழுதணும். 1 ப்ரோமோ பியூட். எல்லாமே சிங்கிள் பாண்ட் பியூட்டேன். 1 ப்ரோமோ பியூட்டேன். இப்போது நியோபென்டைல் ஆல்கஹால் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நியோபென்டைல் ஆல்கஹால் அப்படின்னா என்னென்னா, ஒரு C கூட 3 ஒரு கார்பன் கூட 3 அல்கைல் குரூப் இருக்கும்.
இது கூட ஒரு CH2 இருக்கும், அது கூட ஒரு OH இருக்கும். இதுக்கு பேர் தான் நியோபென்டைல் ஆல்கஹால். இதை வந்து பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் கூட ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த OH போயிட்டு POH பாஸ்பரஸ் ஹைட்ராக்சைடாக வெளியில் போயிட்டு இதில் இருக்கிற ஒரு Cl வந்து இது கூட சேர்ந்துக்கும். சரிங்களா? சாரி, பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடாகவும் இது HCl வெளியில் போயிடும். சரிங்களா? அப்போ நமக்கு இந்த இடத்துல CH3 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 CH2 Cl நமக்கு இது கிடைக்கும். இதுக்கு என்ன பேர்? இதுதான் ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன், இது தேர்ட் பொசிஷன். இது ரெண்டும் சப்ஸ்டியூஷன். அப்போ இதுவும் நமக்கு சப்ஸ்டியூஷன் தான். சரிங்களா? அப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் மெத்தில் குளோரோ பார்த்தீங்கன்னா குளோரோ தான் C, மெத்திலுக்கு M, அப்போ C தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ 1 குளோரோ 2,2 ரெண்டு மெத்தில் இருக்கிறதுனால டைமெத்தில், மொத்தமாக 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப்பு, எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஏன் 1 குளோரோ 2,2 டைமெத்தில் ப்ரோப்பேன். இது என்ன மெக்கானிசமில் பேஸ் பண்ணி வரும்? இது எலிமினேஷன் ரியாக்ஷன் கிடையாது, இது வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இந்த நியூக்ளியோஃபில் போயிட்டு இந்த நியூக்ளியோஃபில் நமக்கு கிடச்சிருக்கு, இது போய் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தான். நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க இங்கே C கூட 3 அல்கைல் குரூப் இருக்கிறதுனால இது SN1 ரியாக்ஷன். பட் இது வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹால். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆக்சிஜன் இணைஞ்சிருக்கிற கார்பன் பக்கத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்குது. ஸோ இது வந்து பிரைமரி ஆல்கஹால். அப்போ இது எந்த மெக்கானிசத்தை பேஸ் பண்ணி வரும்? இதுவும் SN2 மெக்கானிசத்தை பேஸ் பண்ணி தான் வரும், இதுவும் SN2 பேஸ் பண்ணி தான் வரும். ஓகே, தேங்க்யூ.